ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஷீலானு. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி எங்கே போகிறோன்னா, வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற நிலா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம நிலா ரெஸ்டாரண்ட் அண்ட் பேக்கரிக்கு வந்தாச்சு. நைட்டு டைம் லைட்ஸ் எல்லாம் சும்மா சிக்கு சிக்கு சிக்குன்னு இருக்குல்ல. இங்கே எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டுங்க இது. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் வர பைபாஸ்லேயே வள்ளியூர் தாண்டினது இருக்குது. இங்கே ஓப்பன் பிளேஸில் இருந்து சாப்பிட்லாம், ப்ரைவசியாகவும் இருந்து சாப்பிட்லாம். அது ஓப்பன் பிளேஸில் வந்து பெரிய எல்இடி டிவி வச்சுருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ப்ரைவசியாகவும் இருக்குது. ப்ரைவசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடில் ஷேப்பில் வந்து நம்ம தென்னை மரத்தில் உள்ள ஓலையில் அழகாக அது வேயப்பட்டு வந்து குட்டி குட்டி குடில் காட்டேஜாக பண்ணியிருக்காங்க. அது லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிச்சு. அது நைட்டு டைம் வந்தால் லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் நிறைய டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் எடுக்க முடியாது. சரி, இந்த டைம்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் எடுத்தேன். அப்புறம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஆர்டர் பண்ணால் யூஸ்வலாக எப்பவும் போல தான் பிரியாணி, நான் அந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு இது பண்ணோம். வெஜிடபிள் சூப் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சூப் குடித்தேன், அப்புறம் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. நாங்கள் எல்லாருக்கும் மொத்தமாக அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சூப் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுவோம். ஏன்னா பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது. சரி, இனி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும். அதை நீங்களே பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலையா? வெளுத்துக்கிட்டு இது நெக்ஸ்ட் கேட்டால் கொடுப்பாங்களா? வெங்காயம் தப்பிச்சுட்டு போயிடலாம். ஒரு நெட்டு இன்னைக்கு வெக்கமாக இருக்குது. நீ எங்கே போனாலும் பதிய கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரேன். ரொம்ப போர் அடிக்குது. இவங்களை வச்சு அம்மா சல்லிக்கு போகுது. நான் எங்கே போகிறது? ஃபேமிலியாக வரவங்களுக்கு இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல், அப்புறம் இந்த சரிக்கு விளையாடுறது, அப்புறம் ராட்டை, இந்த மாதிரியெல்லாம் சுற்றி விளையாடுறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பிள்ளைங்க ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. அவங்கள நீங்கள் அவங்க பாட்டுக்கு விட்டுட்டா போதும், சூப்பராக ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க.
ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கன்னியாகுமரி சைடு ஏதாச்சும் வந்து நீங்கள் வரீங்க அந்த மாதிரி இருந்துன்னா ஒரு ஈவினிங் டைம் அல்லது டே டைமாக இருந்தாலும் ஒரு நல்ல ரிலாக்ஸாக ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் நம்ம நிலா ரெஸ்டாரண்ட்டை சொல்லலாம். எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நானும் நல்லா ஜாலியாக இருந்தேன். நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன்னா, சரி எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால அந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுறத நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நம்ம காரமாக சாப்பிட்டோன்னா ஸ்வீட் ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும். எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்புறம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்க போனேன். அதில் கோன் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு அது வேறு ஐஸ்கிரீம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரைனி சீசன் கொஞ்சம் மழையும் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் ஐஸு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் ஐஸு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரீல்ஸும் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அந்த டே ரொம்பவே சூப்பராக போச்சு. நீங்கள் மறக்காமல் இந்த சைடு வந்தால் நிலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. அவ்வளோந்தான். அப்புறம் இன்னொரு vlogல நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.